அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டிசிஎம் யாரெல்லாம் இப்போ கரண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களோட செகண்ட் செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபீல்டு விசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், களப்பயிற்சி அப்படின்வாங்க. இந்த களப்பயிற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து அந்த பர்டிகுலராக அந்த சங்கத்துக்கு போய் என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணமோ அதை தான் கொஷின்ஸ் மாதிரி நமக்கு ரைஸ் ஆகும். அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய வந்து ப்ராக்டிக்கலான விஷயமும் இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது வந்து டிஆர்பி எஸ்ஆர்பி போகிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த கிளாஸ்க்குள்ளே போகலாம், ஓகேங்களா? களப்பயிற்சி அப்படின்ற பாடத்துக்கு வந்து மொத்தம் 100 மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்னல் மார்க், அதாவது வந்து அந்த ஃபீல்டு விசிட்டில் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு எந்த விஷயம் கேதர் ஆகிருக்கு, நம்மளோட ரிப்போர்ட் வச்சு ஒரு 50 மார்க்ஸ் கொடுப்பாங்க. மீதி இருக்கிற 50 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும் இல்லைங்களா? இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 கொஷினில் 10 கொஷின் ஆன்சர் பண்ணால் போதும். ஒரு கொஷினுக்கும் 5 மார்க் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 50 மார்க்ஸ் வந்து நமக்கு ரிட்டன் எக்ஸாம் வரும். ஓகே, இந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறது வந்து எப்படி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பேஜ் எழுதுனா போதும். எங்கள் இன்ஸ்டியூட்லலாம் என்ன பண்ணாங்கன்னா வெறும் அந்த மெயின் புக்லெட் மட்டும்தான் கொடுத்தாங்க. அடிஷ்னல் பேஜஸ்லாம் தரமாட்டேன்ட்டாங்க. ஐ மீன் இந்த செயல்முறை எக்ஸாம். ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு கொஷினுமே ரொம்ப டீட்டெயிலாக எழுதுனீங்கன்னா 10 கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4 கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 கொஷின்லேருந்து ஒரு 24 கொஷின் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? 24 கொஷின்லேருந்து தான் நமக்கு எக்ஸாமுக்கு கொஷின்ஸு 100% வரும். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிறு வணிக கடன் அப்படின்னா என்ன, ஓகேவா? இந்த சிறுவணிக கடன் எந்த அமைப்பில் தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சிறுவணிக கடன் அப்படின்றது வந்து நகர வங்கிகள்லாம் தருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள்லாம் விவசாய கடன், பயிர் கடன், அந்த மாதிரி கடன் கொடுப்பாங்க. நகர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக வட்டி காசுக்கு கடன் வாங்கி கஷ்டப்படுறதுனால அந்த நகரம் சைடில் வசிக்கிற ரொம்ப பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்கிற மக்களுக்காக இந்த சிறு வணிக கடன் அப்படின்றத கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இது வந்து யார் கொடுக்குறாங்க? மெயினாக கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகளிர் குழு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வணிக குழு, யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்களோட வியாபாரத்திற்கும் அவங்களோட பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் இந்த கூட்டுறவு சங்கம், நகர கூட்டுறவு சங்கங்கள் இந்த சிறு வணிக கடனை கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பிட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ரோடோரத்தில் அமைந்திருக்கிற அந்த உணவகங்கள் இருக்காங்க, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, பூ கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, பழக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரத்துக்கு, இந்த பொட்டி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த கடன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த கடன் மூலமாக அதிகபட்சமாக எவ்வளோ தொகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 50,000 வரையும் வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த கடன் வாங்கிறதுக்கு ஒரே ஒரு 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு 2 பேர் ஜாமீன் கூப்பிட்டு போனோம். அது ஜாமீன்லாம் அவங்க வந்து உத்தரவாதம் தரணும், இந்த மாதிரி இவர் வந்து இந்த கடனை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வட்டி வீதம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 10% வட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. இதை நம்ம திருப்பி செலுத்துறது வந்து பார்த்திங்கன்னா மாத தவணையிலையும் செலுத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா வார தவணையிலையும் செலுத்திக்கலாம். நமக்கு எது வியாபாரிக்கு எது சரி ஒன்று வருதோ அந்த தவணையை எடுத்துக்கலாம். இதுக்காக அந்த சங்கத்தில் வந்து என்னென்னலாம், நகர கூட்டுறவு சங்கத்தில் என்னென்ன பதிவேடுகள்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உறுப்பினரோட சேர்க்கை ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடுற புத்தகம், அதுக்கப்புறம் உறுப்பினரோட சேமிப்பு புத்தகம்ன்ட்டு ஒரு புத்தகம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினரோட பொறுப்பு பதிவேடு, பொறுப்புனா அவங்க எந்தெந்த கடன்லாம் கட்டணும் அதில் தான் பொறுப்பு பதிவேடு. அதுக்கப்புறம் சங்கத்தோட பொது பேரேடில் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். சங்கத்தோட தீர்மான புத்தகத்தில் இவங்களுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 4 வழி முதன்மை பேரேடு, எல்லா விஷயமும் முதல்ல 4 வழி முதன்மை பேரேடில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்புறம் தான் பேரேடுக்கு, பதிவேடுலேருந்து தான் பேரேடுக்கு அதுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உறுப்பினருக்கு எவ்வளோ பணம் பட்டுவாடா கொடுத்துருக்கோம், என்றைக்கு பட்டுவாடா பண்ணோம் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கடனோட விண்ணப்பம், நம்ம ஃபார்ம் கொடுப்போம் இல்லையா, அந்த ஃபார்ம் நம்பர் போட்டு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் கடன் நம்ம கொடுக்க முடியல, நம்ம கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியல, கடன் தவறிய பதிவேடுன்ட்டு ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கடன் தவறிய பதிவேடு கொடுக்கல உடனே பேங்க் நம்ம மேலே அகெயின்ஸ்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கும் இல்லையா, இவங்க வந்து கடன் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா தாவா நிறைவேற்றல் பதிவேடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினர் கடன் கேட்குறாங்கன்னா உறுப்பினர் கடன் கேட்பு பதிவேட்டில் அது வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. என்னென்ன ஆவணங்கள்லாம் நம்ம கொடுத்தா கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேஒய்சி, அதாவது வந்து நம்ம தானா, அதாவது வந்து கடன் கேட்குறது உண்மையான அவங்க பேருக்கு தான் கடன் கேட்குறாங்களா, அதாவது வந்து நம்மளுடைய
ப்ரூஃபு, அட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து சரி பார்க்குறது வந்து கேஒய்சி. கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர் அப்படின்ற கான்செப்டில் வரும். அதுக்கப்புறம் வந்து வியாபாரத்தோட புகைப்படம். இப்போ சப்போஸ் பூக்கடை வச்சுருக்கோன்னா அந்த பூக்கடையே ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. யார் கடன் கேட்குறாங்களோ அது தனிநபரோட புகைப்படம் இருக்கும். அப்புறம் யார் எனக்கு 2 பேர் ஜாமீன் தராங்க இல்லையா, அவங்களோட புகைப்படம், அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக அப்படின்றது வந்து கேஒய்சி பற்றி பார்த்துப்பாங்க. திட்ட மதிப்பீடு, உண்மையாகவே அந்த 50,000 கடன் கொடுக்கறதுக்கு அது ஒர்த்தா அந்த கடை அப்படின்றது வந்து ஒரு சில இடத்துல மட்டும் செக் பண்ணிப்பாங்க இந்த திட்ட மதிப்பீடு. ஓகே, செகண்டாக ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டான்ஃபெட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து டான்ஃபெட்டோட எக்ஸ்பான்ஷன். டான்ஃபெட் இந்த லெசனில் டான்ஃபெட்ன்ற அமைப்பு எப்படி தோன்றியது, அதோட நோக்கம் என்ன, அதோட நிதி ஆதாரம் என்ன, அதோட பணிகள் என்ன, இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்னை மாநில கூட்டுறவு விநியோகம் மற்றும் விற்பனை சங்கம் அப்படின்ற பேராக தான் டான்ஃபெட்ன்றது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ 1959 கூட்டுறவு விநியோகம் மற்றும் விற்பனை சங்கம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, 1966 தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் அப்படின்ட்டு ஃபெடரேஷனாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபெடரேஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1966. ஓகேங்களா, அந்த சங்கம் விற்பனை சங்கமாக அது ஆரம்பிக்கப்பட்டது 1959. நெக்ஸ்ட் இதோட விவகார எல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுசும் இதோட விவகார எல்லை தான். இதோட பொறுப்பு வந்து வரையறுக்கப்பட்ட பொறுப்பு தான். இது எந்த நோக்கத்திற்காக, டான்ஃபெட்ன்றது வந்து எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உறுப்பினர், அவங்களோட உறுப்பினர்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம தான் விவசாயிகள்கிட்டருந்து அந்த விளைபொருட்களை வாங்கி அதை வந்து விற்க வந்து ஏற்பாடு செய்யறதுக்கு தான் இவங்க முக்கிய தலையான நோக்கம். அதுக்கப்புறம் வந்து மாநில அரசோட முகவராக இருந்து இவங்களே போயிட்டு தரகு முறையில், அதாவது குவாலிட்டி பேஸில் இவங்களே வந்து கொள்முதல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த விவசாய பொருட்கள் வைக்கிறதுக்காக ஷெட்டு, அதுக்கப்புறம் வந்து பதப்படுத்தும் தொழிற்சாலைகள், இந்த பழங்கள்லாம் வந்து பதப்படுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி சங்கங்களை வந்து அவங்க நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு கிடங்களை ஏற்படுத்தி பொருட்களை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட்டுறவு தத்துவங்களை மக்களிடம் பரப்புவாங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு எப்படியெல்லாம் நிதி ஆதாரம் அப்படின்னா பங்குத்தொகைன்றது வந்து மக்கள் வந்து நான் வந்து இந்த வங்கியில் உறுப்பினராக சேர்றேன், இதுக்கான பங்குத்தொகை அப்படின்றது கொடுப்பாங்க. பங்குத்தொகைன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நுழைவு கட்டணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே பங்கு மூலதனம் அப்படின்னா ஒரு கேபிட்டல், ஒரு ஷேர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அரசு வந்து இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குது, அதுக்கு அரசோட பங்கு இவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி வச்சுப்போமே. பங்கு மூலதனம், அரசோட பங்கு மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது வந்து ஈட்டு வைப்புகள். ஒரு உறுப்பினராக நான் எஃப்டியோ ஆர்டியோ ஏதோ ஒரு போட்டு வச்சுருக்கேன், பேங்க்கில் என்னோட காசை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்றது வந்து ஈட்டு வைப்புகள். அப்புறம் என்சிடிசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1963. அதாவது வந்து தேசிய அளவில் வந்து கூட்டுறவுன்ற அமைப்பு வந்து வளரணும் அப்படின்றதுக்காக இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அவங்கக்கிட்ட இருந்தும் நம்ம வந்து கடன் வாங்கிப்போம். யார், இந்த டான்ஃபெட்ன்ற நேரம். அதுக்கப்புறம் வேறு யாரும் நமக்கு கொடுப்பாங்க, டிஎன்எஸ்சி பேங்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அபெக்ஸ், நம்மளோட தலைமை வங்கி இருக்கிய தமிழ்நாடு தலைமை கூட்டுறவு வங்கி, அவங்களும் நமக்கு கடன்கள் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இவங்களோட நிதி ஆதாரங்கள். இவங்க என்னென்ன பணிகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு டான்ஃபெட் நிறுவனம் வந்து உரத்தை விநியோகம் பண்ணுவாங்க, உரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த உர உற்பத்தி பண்ணுற அவங்க நிலையம் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாமினி உர நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கலப்பு உரம் தயாரித்தல்னா வெறும் வந்து இந்த பூச்சிக்கொல்லிக்கு மட்டும் இருக்காது, களை எடுக்கிறதுக்கு இது மாதிரி நிறைய வந்து கலப்புரத்தை தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வேளாண் விளைபொருட்களை கொள்முதல் பண்ணுறது, விற்கிறது. அதுக்கப்புறம் வந்து நஃபடோட கூட்டுறவு வாணிபம், அதாவது வந்து டான்ஃபெட்ன்றது வந்து தமிழ்நாடு அளவில், நஃபெட்ன்றது வந்து தேசிய அளவில். அதோட லிங்க் வச்சுக்கிட்டா இன்னும் நமக்கு இந்த உரம் வாங்குறதுக்கெலாம் வந்து நிறைய வேறு ஸ்டேட்லேருந்து வாங்குறதுக்கெலாம் வந்து இந்த நஃபெட்ன்றது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வீரிய விதை மற்றும் பூச்சி மருந்து விநியோகம், இந்த அமைப்பை வந்து 1978 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் மில்லு, அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரிஜரேட்டிங், அதாவது வந்து குளிர்பதன கிடங்கு, அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் விநியோகம் பண்ணுற கிடங்கு, அதுக்கப்புறம் பட்டாசு காலத்து, அதாவது தீபாவளி காலத்தில் பட்டாசு விற்பனை, கால்நடைகளுக்கு தீவனம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஃபெட் வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுத்தி தராங்க. அதுக்கப்புறம் டீசல் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள், விலைவாசி கட்டுப்படுத்தும் பணியை செய்தல். இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சில பீரியட்லலாம் தக்காளி கிலோ 200,
வெங்காயம் கிலோ 300ன்ட்டு விற்கும் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற சங்கங்களோட கணக்கு லிங்க் பண்ணிவிட்டு பொருட்களை கொள்முதல் பண்ணி மக்களுக்கு குறைந்த விலையில் நியாய விலைக்கடைகள் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலோ இல்லை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலையோ ஒரு தனிநபர் கணக்கு துவங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பேங்க்கில் கொடுக்குறாங்க ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மை வந்து கரெக்டாக க்ளீனாக ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி எந்த பேங்க்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கினா அங்கே கொடுக்கலாம், அப்படி இல்லை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கினா அங்கே கொடுத்துடலாம். ஓகே, என்னென்ன விவரம் அந்த பேங்க்கில் வந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்களோட பேர், எந்த வகையான கணக்கு அவங்களுக்கு வேணும், ஓகே நடப்பு கணக்கு வேணுமா சேமிப்பு கணக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நடப்பு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 0%, அதாவது வந்து நடப்பு கணக்கில் வந்து போட்டு ஒரு பணம் போடுறோன்னா அதுக்கு வந்து எந்த விதமான வட்டியும் வராது. இதே சேமிப்பு கணக்கில் போடுறோன்னா 3% வட்டி வரும் மக்களுக்கு. கணக்கு துவங்கும் தேதி, என்னைக்கு கணக்கு துவங்க போகிறாங்க, யாரோடைய பேரில், அந்த அட்ரஸ் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்ன, பேன் கார்டு நம்பர் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது தனி கணக்காக கூட்டு கணக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். சப்போஸ் கூட்டு கணக்குனா அந்த காப்பாளருடைய பேர் என்ன, யார் அந்த கார்டியனோட பேர், கார்டியனோட அட்ரஸ்ஸு. இதே மூத்த குடிமக்களா எப்படின்றது வந்து மூத்த குடிமக்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ், வட்டி சலுகைகள் வந்து அதிகம் அவங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் யார் அந்த வாரிசுதாரரின் பெயர், அதுக்கப்புறம் வந்து யார் அந்த நாமினியாக கூட்டு போகிறாங்களோ, யார் அதை அறிமுகப்படுத்துகிறார், இவருக்கு நான் வந்து ஏற்கனவே இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், இவரையும் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்க கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற அந்த அறிமுகப்படுத்துவதோடைய கணக்கு எண். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்துடன் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து இணைச்சி கொடுக்கணும் பேங்க்கில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கஸ்டமரோட ஃபோட்டோ, கண்டிப்பாக ஃபோட்டோ இருக்கணும், பேன் கார்டு ஜெராக்ஸ் இருக்கணும், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 24 கொஷினில் 3 கொஷின் முடிச்சாச்சு. மீதி இருக்கிற 21 கொஷின் இந்த 7 வீடியோவும் வரும், கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.